ఓయ్ బబుట్టి ఇందు రెబెకా వర్గీ ఇష్టపడు இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான வீடியோவை எப்படி ஜஸ்ட் சிம்பிளாக எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோன்னு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து அலெக்மோஷன் ஆப் வந்து இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அலெக்மோஷன் ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ரீல்ஸ் 23ன்னு சர்ச் பண்ணுங்கள். ரீல்ஸ் 23ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட் மார்க் மட்டும் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அலெக்மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட் மார்க் மட்டும் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சாங்கையும் லிரிக்ஸையும் ஒரு ஃபோட்டோ வந்து எஃபெக்ட்ஸோடு கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோவை தவிர மற்ற எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபோட்டோ வந்து இருக்கட்டும், லாஸ்ட்டை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்குவோம். டெலிட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதனால் 6.24 செகண்ட்ஸில் வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு அப்புறம் இருக்க அம்புக்குறி கிளிக் பண்ணி இந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்க ஃபோட்டோ வந்து கட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிட்டு இந்த கட் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா வந்து மிச்சம் இருக்க ஃபோட்டோ வந்து கட் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் வீடியோட எண்டு வரையும் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 டாட் ஃபுல் கம்போசிஷன் ஏரியா அம்புக்குறி கட் ஐக்கான் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோட எண்டு வரையும் எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டு வரையும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நானாக கொடுத்துருந்ததில்ல அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை தவிர மிச்சம் எல்லா ஃபோட்டோவும் வந்து இந்த கண் ஐக்கான் இருக்கும் லெஃப்ட் சைடு, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த அம்புக்குறியை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானையும் ஆஃப் பண்ணிடுங்க, இந்த ஸ்பீட் ஐக்கானையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஓகே கரெக்டாக எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து ரோல் பண்ணுங்கள். இது வந்து ஃபோட்டோ வந்து ஜூம் ஆகிருக்கு, அதனால் நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஜூம் ஆகிருந்தால் மட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபிங்கர்ஸை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு போங்க. இந்த நெக்ஸ்ட் ஃபோட்டோ கரெக்டாக ஆட் ஆகிருக்கு, இதுவும் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இது ஜூம் ஆகிருக்கு, இதுக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஜூம் ஆகிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோ வந்து இப்போ டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு கரெக்டாக இதில் வச்சுட்டு இப்போ நீங்கள் வேறு என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு இந்த கட்டைக்கான கொடுத்துட்டு இப்போ திரும்ப அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அம்புக்குறி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.